Hello viewers, welcome to Madam Cooks a Lot. எப்பவுமே சப்பாத்திக்கு நம்ம எந்த கறி செய்யலான்ட்டு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் எதுவும் இல்லாமல் எம்மியான டேஸ்டியான கேப்சிகம் கறி ஈஸியாக எப்படி செய்யறதுன்னுட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஆந்திரா ஸ்டைல் கேப்சிகம் கறி செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் சூடானதும் அதில் வேர்க்கடலை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிதமான சூடில் வறுத்தி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் வெள்ளை எள்ளு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இதே பேனில் தேங்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் துருவிய தேங்காய் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக உங்களுக்கு தேங்காய் வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ட்ரை ரோஸ்ட் செஞ்ச பொருள் எல்லாம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் இது ஆற விடுங்க கம்ப்ளீட்டாக. இது ஆறினதும் மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா தான் நம்ம ஆந்திரா ஸ்டைலில் எந்த கறி செய்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ண போகிறோம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூட் பண்ணதுக்கப்புறம் பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிச்சிக்கோங்க. பாதியாக நறுக்கிய 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய 2 வெங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நம்மளுக்கு பாருங்கள் பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பொடியாக நறுக்கிய தக்காளி, கல்லுப்பு அப்புறம் மஞ்சள் சேர்த்து வதக்கிக்கோங்க. கல்லுப்பு அப்புறம் மஞ்சள் சேர்த்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பவுடரை சேர்த்து 1 மணி நேரம் வதக்க போகிறோம். அடுத்து 1 கப் தண்ணி சேர்த்து இந்த மசாலா பொருட்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த கேப்சிகம் கறி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது கறி ஓரளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச 2 கேப்சிகமை ஆட் பண்ணிக்க போகிறோம். கேப்சிகம் இந்த மாதிரி லேட்டாக ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும், அதே நேரத்தில் ஓவர் குக்காகவும் ஆயிருக்காது. இந்த கேப்சிகம் கறியை லிட்டு க்ளோஸ் பண்ணாமல் 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பர் ஸ்பைசியான ஆந்திரா ஸ்டைலில் கேப்சிகம் கறி எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கொத்தமல்லியால் கார்னிஷ் பண்ண போகிறோம். இந்த கேப்சிகம் கறியை நீங்கள் சப்பாத்தி, நான், பூரி, குல்ச்சா இதோட சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ரைஸோட கூட சாப்பிட்லாம். யூஸ்வலாக ஆந்திராவில் இந்த கறியை ரைஸோட தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிடலாம். சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷனான கேப்சிகம் கறி உங்களோட கிச்சன் குக்கிங் புக்கில் சேர்ந்துருக்கோம் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் புதுமையான ரெசிபியோட சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.